கோவையில் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் பிரகதி மருத்துவமனையின் புதிய பல்துறை சிறப்பு பிரிவுகளை மகாராஷ்டிரா மாநிலம் கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். கோவை சித்தாபுதூர் பகுதியில் இயங்கி வரும் பிரகதி மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர நிலை, எலும்பியல், மூட்டு மாற்று உள்ளிட்ட 16 வகையான பல்வேறு புதிய பன்முக துறைகள் துவக்க விழா பிரகதி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் மகாராஷ்டிரா மாநில கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய பல்துறை சிறப்பு பிரிவு துறைகளை திறந்து வைத்து சிறப்பித்தார். மருத்துவமனையில் புதியதாக தொடங்கப்பட்ட துறைகள் விபத்து மற்றும் அவசர நிலை, எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று, இடுப்பு மற்றும் முதுகெலும்பு சிகிச்சை, பொது மருத்துவம், பெண்கள் மையம், குழந்தைகள் மருத்துவமனை, அதிநவீன பரிசோதனை போன்றவை அறிமுகம் செய்துள்ளது. சமுதாயத்திற்கு விரிவான மற்றும் உயர்தர மருத்துவ சிகிச்சை சேவைகளை வழங்க தயாராகியுள்ளது பிரகதி மருத்துவமனை. நோயாளிகளின் சேவையை மேம்படுத்துதல், கவனிப்பை உயர்த்துதல், அனைத்து வகையான சிகிச்சைகளையும் ஒரே மருத்துவமனையில் பெற பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னணி எலும்பியல் சிறப்பு மையங்களில் ஒன்றாக பிரகதி மருத்துவமனை திகழ்கிறது. நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனையில் அனைத்து வகையான நோய்களுக்கும் உயர்தர சிகிச்சை அளிக்க திறமையான நிபுணத்துவம் மிக்க மருத்துவர்கள், பணியாளர்கள் உள்ளனர். அதிநவீன வசதிகள், உயர்ந்த தரம், குறைவான செலவுகள் என சிறப்பான கவனிப்பில் கவனம் செலுத்தி வருகிறது. இந்நிகழ்வில் மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அது துரதிருஷ்டவசமான ஒரு பெரிய விபத்து. அது நேற்றைக்கு இரவு எனக்கு தெரிவித்தார்கள். அதனால்தான் நான் இன்றைக்கே உடனே புறப்படுகிறேன். அங்கே உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்வேன். இது போன்ற விபத்துக்கள் எதிர்காலத்தில் தடுப்பதற்கான அத்துணை பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கிறோம். தமிழக அரசியலை நீங்கள் எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அப்படித்தான் நானும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவரு தான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு மற்றவர்களுக்கு ஏன் எரிச்சல் வரப்போகிறது? ஒருவேளை நாளை இந்துக்கள் அனைவரும் அவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்ற நிலையை வந்துவிட்டால் அவர் இந்து என்று சொல்வார். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியம், எம்டி, பிரகதி மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். பிரகதி மருத்துவமனை இது ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கவர்னர், கேரளா கவர்னர் சதாசிவம் ஆரம்பித்து வச்சார். இப்போ 10 வருஷமாக நாங்கள் சிறப்பாக எலும்பு முறிவு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை செயல்பட்டு வந்துச்சு. இப்போ மருத்துவமனையை நாங்கள் விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். இப்போ 100 பெட்டு மருத்துவமனையை விரிவாக்கம் பண்ணி அனைத்து வித ஸ்பெஷாலிட்டிஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சிறப்பான ஐசியூ, லேபர் வார்டு, ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் இதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எல்லா விதமான மருத்துவமும் இனிமேல் பிரகதி மருத்துவமனையில் பார்க்கப்படும். நன்றி. இன்னைக்கு மகாராஷ்டிரா கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த விரிவாக்கப்பட்ட மருத்துவமனையின் பகுதி திறந்து வச்சார். நாங்கள் ரெகுலராக முகாமெல்லாம் பண்ணுவோம். மற்றவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நடக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு வாக்கத்தான் கூட இப்போ பண்ணோம். எலும்பு முறிவு விழிப்புணர்வுக்காக இப்போது வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே அதை முன்னிட்டு ஒரு வாக்கத்தான் கூட பண்ணோம்.